அனைவருக்கும் என் பொதுமக்களுக்கும் என் கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் சார்பாக ஆர்ப்பாட்டம். சில நிமிடம். இதா பாரத் மாதா கி ஜெய். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்றேன். இந்த பொன்முடி பண்ண பாவத்துக்காக நாங்கள் என்ன சொல்கிறது, தாய் குலத்தை தப்பாக பேசிட்டு இவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இவன் பண்ணுற அயோத்தியானத்துக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த பொன்முடி பண்ணுற வேலை. ஒரு முக ஸ்டாலின் இருக்கிறாப்புல ஒரு முதலமைச்சர், அவருக்கு என்ன இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கை விடல. கட்சியில் நீக்கிட்டு நீங்கள் இப்போ அமைச்சராக இருக்கிறாரு, எம்எல்ஏ இருக்கிற தகுதி இருக்கா, அது விளங்க மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்க, எல்லார் வீட்டிலும் தாய் குளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உண்மையாக இருங்க. அதை விட்டு எல்லாரும் இந்த பிஜேபி கட்சிக்காரு, ஏடிஎம்காரு கூட்டம் இருக்கிற எல்லாமே போராடுறதான் வேலையா? என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கார அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. சில விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டத்துக்கு நான் போயிருந்தேன். எல்லாமே புல்ல கழுவி ஊற்றினாங்க. அந்த என்ன சொல்கிறது, பொன்முடிய, அறிவு கட்ட பொன்முடிய. ஏன் இவ்வளோ வயசாகுது, நீ எல்லாம் எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீ ஒரு தகுதியான மனுஷன். ஒரு எம்பியாக இருக்கிறீங்க, ஒரு எம்எல்ஏ இருந்து தான் எம்பி ஆக முடியும். ஒரு கட்சியிலேருந்து ஒரு 50 வருஷமாக சர்வீஸ் இருக்குது. நீங்கள் தப்பு ஏன் பேசுகிறீங்க சொல்லுங்கள்? தப்பு எதுக்கு பேசுகிறீங்க? நம்ம என்ன சொல்கிறத, இன்னைக்கு என்ன சொல்கிறது, இந்த நம்ம டூர் போன மக்களை, இந்த இந்து மக்களை ஷூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன 18 பேரை 28 பேரை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னையா உங்களுக்கு கொலவேரிய சொல்லு? ஏன் மனுஷன் தான் எல்லாமே? இந்து மதம் வேற, முஸ்லீம் வேற, என்ன சொல்கிறது, கிறிஸ்டின் வேற. ஏன் மதத்தை பிரிக்கிறீங்க? எந்த மதம் எல்லாம் ஒண்ணுதான். அன்னைக்கு அந்த காலத்திலேயே பிறந்ததே குரங்குலேருந்து வந்தோம், ஆண் பெண், அதுலேருந்து தான் உருவானம் தான் எல்லாம். புரியுதா? இந்துன்றது வேற, என்ன சொல்றது, முஸ்லீம்ன்றது எல்லாம் ஒன்றையா? ஏன் இந்த மாதிரி சீரழிக்கிறீங்க? மக்களை சீரழிக்காதீங்க, மதத்தை பிரிக்காதீங்க. மதம் பிரியனா இந்துலேருந்து தான் எல்லாமே உருவானது. இந்துன்னு என்ன தெரியுமா? புரியுதா? மனுஷனுடைய இந்துல தான் உருவானவன் மனிதன். அது உங்களுக்கே புரியாம முஸ்லீம் சேனை போடுறது, கிறிஸ்டின் சேனை போடுறது, அப்புறம் பல ஜாதிகள்லாம் இருக்கு. அறிவு இல்லாமல் நிறைய பேர் அரசியல் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. என்ன சொல்கிறேன், இன்னைக்கு என்ன சொல்கிறது, இந்து முன்னணியில் இருக்கிறவங்க எல்லாமே ஒன்று தான். நம்ம மீட்டிங் போட்டோம், ஆர்ப்பாட்டமும் பண்ணுறோம். இந்த பொன்முடிக்கு பொம்பளை பேர் வச்சுக்கிறிய, பொம்பளை பொறிக்காமங்கண்ணே. இன்னைக்கு அறிவிக்குதான் உனக்கு? இன்னைக்கு செருப்படி ஊர் உலகம் ஃபுல்லாக செருப்படி வாங்குற. அறிவிக்குதான் உனக்கு? பெருமனுஷன் மாதிரி நடந்துக்கணவா? உனக்கு என்ன வேலை? போய் ரெஸ்ட் எடுத்துன்னு போய் சாக வேணுதாடா. இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, ஏன் சாமி, ஒரு கொஞ்சமான புத்தி இருக்கு அவங்களுக்கு. முகஸ்டாலின் ஐயா, ஒரு முதலமைச்சராக இருக்கியா, புத்திக்கு தான் உனக்கு? அவன் தூக்கு, கட்சி விட்டு தூக்கியா. இன்னைக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. உங்களுக்கு பணம் தான் முக்கியம், வேற என்ன மக்களை பற்றி கவலையப்படுறதில்ல. கோட்டை அடிச்சு சாகணும், அவன் நாடில் பொண்டாடிப்பெல்லாம் விட்டு நடத்தையில் சாகணும். என்னையா அதெல்லாம் உங்களுக்கு நியாயம்? சொல்லு, உங்களுக்கு என்ன நியாயம் இருக்குன்ற? நியாயமா? நீ பண்ணுறதெல்லாம் நியாயமான்னு கேட்குறேன். என்னையா உங்களுக்கு போராட்டம் பண்ணுறோம் பண்ணிக்கிறேன், லட்சங்களும் ஏன் செலவு வேஸ்ட் பண்ணுறீங்க? நீ பொறுப்புக்கு வந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும், இதே தகுதியானால அதான மக்கள் தேர்ந்தெடுக்கிறான். ப்ராடு, நீயே ப்ராடு பண்ணா எவன் உன்னை நம்புவான்? ஒரு அப்பனே ப்ராடு பண்ணா எவன் நம்புவான்? நீ தான் ஒரு தகுப்பேன். ஒரு முதலமைச்சரான பதிவு என்ன, ஒரு அப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற. நல்லது கெட்டது எல்லாமே பண்ணணும். அப்பான்னு கூப்பிட்றான்னு சொன்னி தமிழ்நாட்டில் குவார்டர் ஊத்துறியா இல்லை பால்டியில் ஊத்துறியா, எல்லாம் நீ தான் வளர்த்த. மக்களை நல்லது பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இல்லையா? சொல்லு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். பிஜேபின்னு ஆர்ப்பாட்டம்னு நாங்கள் போராடி நிற்கிறோம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறது தான் எங்கள் வேலையா? அந்த பொன்முடிக்கு அறிவு இல்லையா? வயசில் எவ்வளோ பெரிய ஆள், புத்தி இருக்கா அவனுக்கு? சோறு தானே தின்றா, வேற எதுவும் சாப்பிட்றியா? இங்கே பாரியா, உங்களுக்கு ஒரு வயசு முடிஞ்சிச்சா, ரிட்டையர்ட் ஆகிட்டு போயினே இருங்க. இல்லைன்னா ஏனாத்துக்கு வாழ்றீங்க நீங்கள்லாம்? இல்லைனா
75 வயசு அவன் தகுதி இருக்கிறவன் தான் இருக்கணும். தகுதி இல்லாம வீட்டு போய் சேருங்க. சும்மா ஏன் வந்து தலைவலி பண்றீங்க? ஆ சொல்லு. அன்னைக்கு இப்போ இந்திய வந்து ஒரு இந்து மதத்தை வந்து சூட் பண்றான். அது என்ன தட்டி கேட்கற தகுதிக்குது உங்களுக்கு? சொல்லு, என்ன ஆக்குது உங்களுக்கு? பணம் தான் முக்கியம். 28 பேர் 30 பேரை காலி பண்ணிட்டாங்க. பங்களாதேசத்துல மொத்தம் சூட் பண்ணிட்டான். இந்தா முஸ்லிமானு செக் பண்ணிட்டு போடுறானா. ஏடா அறிவிக்குதான் உங்களுக்கு தைலியமானுங்கள. சோறு தானே தின்றீங்க, வேற எதுவும் தின்றதில்ல தானே. எல்லாம் ஒன்னு நினைங்க. இதான் ஏன் உண்மையிலேயே சொல்றேன். இங்க பாரியா, நீ தீவிரவாதியா கூட இரு, ஆனா மனசாச்சேரியா நீ உங்க ஒப்பனுக்கு தானே பிறந்த, உங்க அம்மாவுக்கு தான் பிறந்த. நீ ஒரு தம்பி கொலை பண்ணிருவியா? ஒன்று யார ஒரு அக்கா தங்கச்சி கொலை பண்ணுவியா? தப்புனா ஒதுங்கிட்டு போறான் ஏன் தமிழன். அதே போல எந்த மதமான இரு, எந்த இந்தியாவில் இரு, எம்மனான இரியா, ஆனா உண்மையாரு. உண்மையே இல்லாதவன் அவன் வாழ்றத விட செத்து போயிடலாம். ஒரு டூருக்கு வர்றவங்கள பங்களாதேசத்துல வந்து காலி பண்ணிக்கிறீங்க, சூட் பண்ணிருக்கீங்க. என்னையா உங்களுக்கு பிரச்சனை? ஏடையா முஸ்லீம் வேற இந்து வேறையா? இந்துல இருந்தாயா? இந்துன்னா என்ன தெரியுமாயா? அறிவு இருக்கா? இந்துன்னு யாரையா தெரியுமா? இந்துன்றதோ ஈஸ்வரன் தான். அவள் வர்றதோ உருவானந்தான் இந்து. அவரே தான் வணங்குறோம். புரியுதா? எல்லாம் போய் முந்தி இந்து மதம் பாரியா, ஐயப்பன் கோயிலில் உங்களை முஸ்லீம் கோயிலில் வந்து தான் முன்னாடி வச்சுட்டு கும்பிட்டு தான் எல்லாம் உள்ளே போகிறாங்க. ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு கொலவேரி? எங்கேயா வந்தீங்க நீங்கள்? தீவிரவாதி ஆகிட்டீங்களா? எங்கேருந்து வந்தீங்க? தாய் தகப்பு முகத்தில் தானே வந்தீங்க. அறிவோட வாழுங்கடா, புத்தி கிடையாமானுங்களா. பல இதெல்லாம் பொண்டாடி பிள்ளையும் வந்து 27 பேர் பண்ணி அவன் குடும்பம் வந்து 100 குடும்பம் அழுதுடா. ஏன்னா அந்த மாதிரி வாழ்றீங்க? ஒரே நாள் வந்தாலும் நல்லா வாழுங்கடா. மக்களை வச்சு ஏன் அப்படியெல்லாம் சீரழிக்கிறீங்கன்னு தெரியல. தத்திரிக்க மானங்கட்டியம்மான சோறு தானே தின்றீங்க. ஏடா சோறுன்றது ஒன்று தானே, அரிசின்றது ஒன்று தானே. பேர் வேற வேற இருக்கலாம், ஆனால் சோறு ஒரே பானில் தான் ஆக்குறோம், ஒரே குண்டால் தான் ஆக்குறோம், குக்கரில் போட்டு தான் ஆக்குறோம். மானங்கட்டியம்மானுங்களா. இன்னைக்கும் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். இங்கே பாரு, எங்கேனா இருங்க, தீவிரவாதி எவனா இருந்தாலும் சரி, ஆனால் உண்மையாக வாழ்கையா. உனக்கும் உங்கள் ஒப்பு உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உனக்கும் பொண்டாடி போல இருக்கு. நன்றியோட இருக்கியா. ஒருத்தனை காலி பண்ணுறிய, சூட் பண்ணுறிய, வெக்கம் இல்லை. இந்த முக ஸ்டாலின் இருக்கிறாரு, முக ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் வெக்கம் இல்லை உங்களுக்கு. சோறு தானே தின்றீங்க. தட்டி கேட்குற தைதி இருக்கா? அண்ணாமலை வந்து இருந்தாரு, அவரை தூக்கி மேலே இடத்துல அனுப்பிச்சிட்டிங்க. இருக்கட்டும், அது இருந்தாலும் உங்களுக்கு தான் ஆப்பு. நீங்கள் என்ன குற்றம் பண்ணுறீங்களா? பொன்முடி, கண்முடி, குடியாத்த குமரன் எல்லாம் புறம்போக்கு நாய்க்கு வரைக்கும் நீங்கள் அழிஞ்சுதான் போனோம். புரியுதா? அழிஞ்சே போயிடுங்க, அழிஞ்சு போயிடுவியா. இதுக்கு காரணம் என்னன்னா, எங்கள் இந்து மதத்தில் கடவுளை ஈஸ்வரன் என் பக்கங்கிற, கடவுளே நம்ம பக்கம் தான் இருக்கிறான். புரியுதா? திருப்பிது எல்லாம் நாமத்தை போட்டு அதை போட்டு இந்த பொன்முடி எல்லாமே தரக்குறைய பேசி தாய் குழந்தை தப்பா பேசினாலும் நாசமாக போயிட்டீங்க. உன் கட்சி வந்து தலை நின்று நடக்காதையா. திமுக தேசிய செஞ்சு உங்கள் தலையில அடுத்த வருஷம் தலையெழுத்தே எழுதாது. முடிஞ்சு போச்சு, உங்க கதையா முடிஞ்சு. பார்க்கலாம். ஏய், உங்களால் முடிஞ்சா தில்லுந்தா ஜெயிச்சு போயிரு. அடுத்த வருஷம் 26 பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சா பார்க்கலாம். உங்களால் தில்லுந்தா மோதி பாருன்றான். மோதி பாரு. பாரத் மாதா கே ஜெய்ஹிந்த். பிளடி நான்சென்ஸ். கொஞ்சம் கூட புத்தி இருக்காங்க உங்களுக்கு. என்னையா நினைச்சிட்டு நீ மனசுல? தரக்குறையா பேசுனீ என்னையா? வெக்கம் கட்டையம்மானுங்கள. சோறு தான் திடுறீங்க, மானம் கிடையாது. இன்னொரு டைமு இந்த மாத்தி எவன் தப்பா பேசினாலும் சரி, அந்த இடத்துல அவங்க அம்மா பாம்பு வச்சு ஃபர்ஸ்ட் உங்களை தான் காலி பண்ணுவான். இந்த மாத்தி எவன் பேசினாலும் சரி, காலி பண்ணாதாங்க பாரு. என் உயிர் போகாது, பிரியாது. நான் ஜென்டில்மேன் மாதிரி தப்பு பண்ணா அப்படி பாம்பு வச்சு காலி பண்ணிடுவேன் நான். எவனா இருந்தாலும் சரி பாரு. நாடு மக்களுக்கு யாருக்குன்னா தாய் குளத்துக்கட்டும், தமிழ்நாடுக்கட்டும், இந்தியா ஃபுல்லாக சொல்கிறான். எவனா தப்பு பண்ணி நான் இந்துக்களை யாருன்னா அழிக்கணும்னு நினச்சிக்கலாம். இந்து கோயில் இடிக்கிறது மானங்கட்ட மக்களை. தாயடா மானங்களை தாயை கூட வித்துருவீடா நீங்கள் டிஎம்இ கட்சிக்காரரு. மானங்கட்டைய மக்களை இன்னைக்கும் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். ஒழுங்கா திருந்துக்காடா, இல்லைன்னா உங்களை நாட்டில் வைக்க மாட்டோம், ரயில ஏற்றி அனுப்பிச்சிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. இதே லாஸ்ட்டாக இருக்கட்டும். பொன்முடி அறிவு கட்டையம்மாண்ணே, ஒரு தவப்பு மாறிக்கிற மானங்கட்டையம்மனை வெட்டுருவோம் அவனே. இன்னொரு நாளைக்கு தப்பா தாய் குளத்தை பேசுனா பிளடி நான்சென்ஸ் ஸ்டூபிட் இடியட் பொழந்து போடுவேன். வெக்கம் இல்லை உனக்கு?
சோறு எடுத்துடுறா. இன்னொரு நாளைக்கு பெண் குளத்தை எவன் தப்பா பேசுறா வெட்டுடா. ஆம்பளை தான் மோதி பாடுறா. நாங்க பிஜேபி கட்சிக்காரரா, நீங்க வேணா மோதி பாரு, நான் பாத்துக்கிறேன். புரியுதா? இதான் லாஸ்ட் இருக்கட்டும். எவனதான் சரிடா குழந்தை போடுவேன். எவனா தாய் குளத்தை போய் இந்த மாத்த ஒருத்தன் சூட் பண்ணிக்கிறான். அவன் பங்களாதேசத்துல மகனை அவன் கிடைச்சான்னு நான் கழிப்பிடுவான். புறம்போக்கு மகனை சோறு வளர்த்துன்ற தாயிலே மகனை. கொப்பனுக்கு பிறந்தா யாருக்கிட்ட பிறந்தீங்க? கொப்பனுக்கு பிறந்தா தவுன்னு பிறக்கிறோம். ஏன்னா தப்பு பண்ண மாட்டானா. ஊரானுக்கு பிறந்தானா ஊரான சுடுவான். ஊரான்னு நினைக்கிறான். அவன் நம்ம புள்ளதாடா. புறம்போக்கு ஏமானா தப்பானா ஒதுக்கி விட்டு இல்லை அடிச்சு கூட அனுப்புடா. சூட் பண்ணிட்டே வெக்கம் இல்லை அவனுக்கு. வெக்கம் கட்ட ஏமானுங்களா. இன்னைக்கு கூட லாஸ்டா வச்சுக்காங்க. ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி.